பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். யோபு 33 அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்று யோபு சொல்லுகிறார். பெரியமானுள்ளே, ஆண்டவர் ஆதியிலே மனுஷனை ஒரு நோக்கத்தோடு படைத்தார், ஒரு அதிகாரத்தை உருவாக்கினார். அந்த அதிகாரத்தை அந்த மனுஷனுடைய கரங்களிலே கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் அவருடைய சாயலும் அவருடைய ரூபத்திலும் மனுஷனை உருவாக்குவோம் என்று ஆதியாகமம் 1:26 சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதிகாரம் என்று சொல்லப்படும் பொழுது தேவன் மனுஷனை ஆளுகிறதுக்காக படைத்தார், ராஜாக்களாக படைத்தார். தேவனுடைய சாயல் என்று சொல்லப்படும் பொழுது அவருடைய ஞானம், அவருடைய வல்லமை, அந்த சிருஷ்டிப்பின் ஆற்றல், கர்த்தருடைய நீதி, அவருடைய ஆளுகையின் அதிகாரம், இவை சகலமும் ஒரு மனுஷனுக்குள்ளே அவர் வைத்தார். இவற்றை நாங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிற ஆவிக்குரிய கிருபைகள். ஆனால் மனுஷன் பாவத்திலே விழுந்த பொழுது இந்த சாயல் அழிக்கப்படவில்லை, மாறாக அது சிதைந்து போனது. ரோமர் 5 அதிகாரம் 17 வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் அந்த சாயலை மறுபடியும் பெற்றுக்கொண்டோம். ஆதி மனிதனின் படைப்பிலே மரணம் குறிக்கப்படவில்லை, ஆனால் அவனுடைய பாவமே அவனுக்கு மரணத்தை குறித்தது. ஆனால் இந்த கிறிஸ்து நமக்கு தந்த அந்த தேவ சாயலில் ஆளும் அதிகாரத்தை, ஜெயமாக வாழுகிற அந்த வாழ்க்கையை, மீண்டுமாக அந்த மரணமில்லாத நித்திய ஜீவனை நமக்கு தந்தார். பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட ஒரு தேவ அனுக்கிரகத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதித்திருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் வேத தியான பகுதியோடு இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆளுகைக்காக அழைத்திருக்கிறார்.